நடிகர் சந்தானம் நடித்து நாளை வெளியாக இருக்கும் டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தில் இருந்து சர்ச்சைக்குரிய கோவிந்தா கோவிந்தா பாடல் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. இது தொடர்பாக பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்பு வலுத்த நிலையில் தற்போது இந்த பாடலை நீக்கியிருக்கு படக்குழுவினர். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நடிகர் சந்தானம் நடிப்பில் டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் நாளை உலகம் முழுவதும் திரையரங்கில் வெளியாக இருக்கிறது. அந்த படத்தில் இடம்பெற்றுள்ள அந்த கிசா பாடலில் பெருமாளை அவமதித்துள்ளனர் என பவன் கல்யாணின் கட்சி நிர்வாகிகள் போர்க்கொடி எடுத்தனர். மேலும் 100 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்திற்கு தொடர்ந்து எதிர்ப்புகள் கிளம்பிய போதும் தயாரிப்பு நிறுவனம் இதுவரை எந்த ஒரு விளக்கமும் அளிக்காமல் இருந்தது. இந்த நிலையில் அந்த சர்ச்சை பாடலில் படத்திலிருந்து படக்குழு நீக்கி உள்ளதாகவும் அந்த கோவிந்தா கோவிந்தா என்ற வார்த்தைகள் இடம்பெற்றதற்கு பதிலாக வேற வார்த்தைகள் பயன்படுத்தி வேற விதமான ஒரு பாடல்களை படக்குழுவினர் முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. அதேபோல் இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டிருந்தது. பட தயாரிப்பு நிறுவனம் சர்ச்சை பாடல் வரிகள் நீக்கப்பட்டு விட்டதாகவும் அதே போல் யூடியூபில் இதை நீக்குவதற்கான முயற்சிகள் செய்யப்பட்டு வருவதாகவும் தயாரிப்பாளர் தரப்பில் தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறது. பட தயாரிப்பு நிறுவனம் தகவலை அடுத்து அதன் வழக்கு நாளை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த படம் வெளியாவதில் சிக்கல் நிலையும் என கூறப்பட்டிருக்கிறது. நன்றி ராஜா, உங்களுடைய தகவல்களுக்கு. நடிகர் சந்தானம் படத்தை வெளியிட தடை இல்லை என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி நடிகர் சந்தானத்தின் டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தில் இருந்து சர்ச்சைக்குரிய கோவிந்தா கோவிந்தா என்ற பாடல் நீக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.